சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு நீதி வேண்டும். சமீபத்திலே 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலே இந்தியாவுக்கான கபடி மகளிர் அணி பட்டியலிலே சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகாவினுடைய பெயர் இடம்பெறவில்லை. இது குறித்தான அரசியல் குறித்து இந்த வீடியோவிலே நாம் முழுவதுமாக பார்க்கலாம். நீங்கள் முதலில் நம் சேனலை வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்க வேண்டும். வீரம் என்பது நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலே இந்திய மகளிர் கபடி அணிக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதிலே தங்கை கண்ணகி நகர் கார்த்திகாவினுடைய பெயர் இடம்பெறவில்லை. இந்திய அளவிலே சிறந்த கபடி விளையாட்டு வீராங்கனையாக இருக்கும் கண்ணகி நகர் கார்த்திகாவின் பெயர் இடம்பெறாது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் டாப் ரைடர் என்று சொல்லக்கூடிய முதல் தரவரிசை பட்டியலில் இருக்கிற 5 ரைடர்களில் பெயர் இல்லாத சோனாலி, புஷ்பா என்கின்ற வீராங்கனைகளுடைய பெயர் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இவர்களை விட 30 ரைடுகள் அதாவது புள்ளிகள் அதிகம் பெற்ற ஒரு வீராங்கனை தான் சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகா. ஆக தமிழ்நாடு தொடர்ந்து விளையாட்டு போட்டிகளிலே வஞ்சிக்கப்பட்டு வருகிறதா என்ற கேள்வி இதிலே எழுகிறது. சென்ற வருடம் உலக அளவிலாக ஆசிய அளவில் நடைபெற்ற பஹ்ரானில் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியிலே இந்திய அணியினுடைய துணை கேப்டனாக நின்று பல புள்ளிகளை எடுத்து இந்திய அணி தங்கம் வெல்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள். இன்று உலக அளவிலே கபடியிலே மகளிர் அணி தங்கம் வென்றிருக்கிறது என்று சொன்னால் அவர் முக்கியமான காரணமாக இருந்தவர். ஆனால் அவருடைய பெயர் இடம்பெறாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. அது மட்டுமில்ல தோழர்களே, பொதுவாக தென் மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் அதிகமாக இந்திய அணியிலே இடம்பெறுவது கிடையாது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்று சொன்னால் தென் மாநிலங்களைச் சேர்ந்த அத்துணை விளையாட்டுகளிலுமே அவர்கள் சிறப்பாக செயல்படுவதில்லை, நிறைய விளையாட்டு போட்டிகளிலே அதிக புள்ளிகளை குவிப்பதில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகாவை எடுத்துக்கொண்டால் அவ்வாறாக இல்லை. இந்திய அளவிலேயே மிகச்சிறந்த கபடி வீராங்கனையாக இருப்பவர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு நாங்கள் ஒரு தரவுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், கடந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய அளவிலான இளைஞர் கபடி போட்டியின் தொடரில் தமிழ்நாடு வெண்கலம் வென்றது. அதிலே சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகாவினுடைய புள்ளி விவரப்பட்டியலை நான் சொல்கிறேன். இந்த தொடரில் 81 ரைடு புள்ளிகளும் 16 டேக்கிள் புள்ளிகளும் மொத்தம் 96 புள்ளிகளும் குவித்து அந்த தொடரிலே அதிக புள்ளிகள் பெற்ற வீராங்கனையாக இருந்தவர் தான் சகோதரி கண்ணகி நகர் கார்த்திகா. இந்த புள்ளிகள் எடுத்த பிறகு கண்டிப்பாக இவருக்கு இந்திய அணியிலே இடமிட கிடைக்கும் என்று அத்துணை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று இந்திய அணியின் பெயர் அவர் இல்லை. இது இதற்கான காரணம் தனது அரசியலை பேசினார் என்பதற்காகவா, இல்லை ஒரு சாதாரண தூய்மை பணியாளரின் மகளாக இருந்து இன்றைக்கு இந்திய அணிக்காக விளையாடுகிறார்கள் என்று காரணத்திற்காகவா என்று நமக்கு புரியவில்லை. ஆக தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்ல தோழர்களே, இந்த அணியினுடைய பயிற்சியாளர் அவர் தற்சமயம் வழக்கிலே கைதாகி உள்ளார். ஒரு சாதாரணமான ஒரு குடிசை மாற்று குடியிருப்பிலே உள்ள பெண்களை இந்திய அணிக்காக விளையாட வைத்துள்ள பயிற்சியாளர் என்ற பெருமை இவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டு வண்ணம் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இணையான அத்துணை வீராங்கனைகளும் இவர்தான் தனது வெற்றிக்கு காரணம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்த நிலையில் இந்த கைது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆக இந்திய அளவிலே தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை பொதுவெளியில் பேசப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. சமூக ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. மிகப்பெரிய யூடியூபர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியலிலே யூடியூப் ரூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி, அல்லது சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை பற்றி வாய் திறக்கவில்லை. இவர்களுக்கெல்லாம் தனது வாயை வாடகைக்கு விற்று அதன் மூலியமாக ஏதாவது வருமானம் வருமா என்பதே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேஸ்புக்களாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகளாக இருந்தாலும் சரி, சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, ஜஸ்டிஸ் ஃபார் கார்த்திகா என்ற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து பிரதேச சிறுத்தைகள் கட்சி சார்பாக பல்வேறு தோழர்கள் இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவுக்காக தொடர்ந்து பதிவுகளை செய்து வருகிறார்கள். ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், உலக அரங்கிலே இந்தியா தொடர்ந்து
விளையாட்டுகளிலே தங்கம் வெல்லாததற்கு காரணம் இங்கு திறமை மட்டும் இருந்தால் போதாது. திறமையை தாண்டி அரசியல், செல்வாக்கு, ஜாதி, மதம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவைப்படுகிறது. உலக அரங்கிலே மற்ற நாடுகள் அதிகமாக தங்கம் வெல்கிறது, வெள்ளி வெல்கிறது. அதற்கு ஏன் என்று சொன்னால் அங்கு திறமை மட்டும் போதும். ஆனால் இந்தியாவில் திறமை மட்டும் போதாது. இந்த அரசியல் என்றைக்கு முறியடிக்கப்படுகிறதோ அன்றுதான் கடைக்கோடியில் பிறக்கிற ஒரு மனிதன் திறமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் இந்தியாவிற்காக விளையாட முடியும். மேலும் இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் த்ரூ ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் பேசப்படாத மனிதர்களுக்காக தொடர்ந்து பேசும் த்ரூ ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.